ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நார்த் இந்தியன் டிஷ் லசோனி மேத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் நிறைய பூண்டு சேர்த்து இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொட்டி, சப்பாத்தி, ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 2லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டா போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வறுத்த மசாலாவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ் பண்றதுக்கு நம்ம முதல்ல கீரையை தனியா வதக்கி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோட கலர் நல்லா மாறி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. கீரையை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கீரையிலேயே தண்ணி வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா கீரை நல்லா சுருங்கி நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா வெந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் இதை தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் நீங்க வெறும் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதுல நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை இதுல சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பேஸ்ட் இதுல சேர்த்ததுமே இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால ஹீட்டை மீடியம்ல வச்சு கலந்து விடுங்க. இதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 2 தக்காளியை நல்லா விழுதா அரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. தக்காளியை இதுல சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா, நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச கீரையை இதில் சேர்த்துருங்க. கீரையை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா கலந்து விடுங்க. கீரையை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான லசோனி மெத்தி ரெடி. பொதுவாகவே வெந்தயக்கீரையில் ஒரு லைட்டான கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க இதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.